காசு மேல காசு வந்து ஆமாங்கய்யா, எலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனர் ஆகிவிட்டார். முதல் 10 லிஸ்டில் இருப்பவர்கள் பெற்றோர்கள், தாத்தா எல்லாம் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும், அதுல முன்னேறினவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் இதற்கு விதிவிலக்கு வெளிநாட்டினர். இதுல இவனுங்க ஏழை பணக்காரனுங்க இவனுங்களே கற்பனை பண்ணிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா இதுல இருந்து மீளணும். இப்படியே போயிட்டு இருந்தா எந்த காலத்திலும் வறுமையிலிருந்து மீள முடியாது. நிம்மதியா பணத்தோட காசோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணணும், ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணணும். வெளிநாட்டில் இருப்பதை போல செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ் உண்டாக வேண்டும். அங்கதான் நாம சில விஷயங்களை யோசிக்க வேண்டும். நமக்கும் இதுல எப்படி பணக்காரன் ஆகலாம் உலக அளவுலன்றதுக்கான லீடு கிடைக்கும். முதலிலே எலான் மஸ்க் அவர் படிக்க தேர்ந்தெடுத்த துறை உங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் ஐயா. சகோதரி வணக்கம். மாலை மலர் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கேள்வியை தொடரலாம். ஐயா, பாத்தீங்களா, உலகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் எலான் மஸ்க் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப பணக்காரங்க ஆயிட்டே இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டே இருக்காங்க. இது ஒரு சேயிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது என்னமோ அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்ப அவரும் உழைக்கிறாரு, நிறைய பேர் உழைச்சிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு வருமானத்தை யாராலையும் எட்ட முடியல. அப்படி என்ன ஜாதகம் எலான் மஸ்குது? காசு மேல காசு வந்து ஆமாங்கய்யா, எலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனர் ஆகிவிட்டார். ட்ரில்லியனர் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். டாலர்ல ட்ரில்லியனர்னா ஒன்றுன்னு எழுதி அதுக்கு பின்னாடி 12 ஜீரோ போடணும். இதையே நமது இந்திய பணமா மாற்றணும்னா இன்னும் 2 ஜீரோவை சேர்த்து எழுதணும். எழுதுறதுக்கே இவ்வளவு ஆகும்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்படின்னும் போது அவர்கிட்ட அவர் அக்கௌண்ட்ல 7 லட்ச ரூபாய் சேருது. ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு சொடுக்குக்கு 7 லட்ச ரூபாய் சேருது. ஐயா, 7 லட்சம் இருந்தா நான் செட்டில் ஆயிடுவேனுங்க ஐயான்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கீங்க. அப்போ எலான் மஸ்கோட வரலாறுல என்ன சிறப்புன்னு பார்க்கணும். இன்னைக்கு கோடீஸ்வரங்கன்னு இந்தியாவிலும் தான் இருக்காங்க. ஆனா இவங்க யாரும் உலகத்துல முதல் 10 கோடீஸ்வரங்க லிஸ்ட்ல இப்போ இல்ல. எலான் மஸ்க் இருக்காரு டாப் 1 வந்துட்டு அவரு 10th வாரன் பஃபெட். காரணம் என்னன்னா இந்த முதல் 10மே செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ் தான் அதிகம். செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ்னா அம்மா அப்பா எல்லாம் பரம ஏழையா இருந்திருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம அவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு யோசனையை பிடிச்சி அதுல டப்புன்னு டாப்புக்கு வந்தவங்க. இந்த 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்தவங்க பில்லியனர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரங்கன்னு முதல் 10 லிஸ்டில் இருப்பவர்கள் பெற்றோர்கள், தாத்தா எல்லாம் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும், அதுல முன்னேறினவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் இதற்கு விதிவிலக்கு வெளிநாட்டினர். அங்கதான் நாம சில விஷயங்களை யோசிக்க வேண்டும். நமக்கும் இதுல எப்படி பணக்காரன் ஆகலாம் உலக அளவுலன்றதுக்கான லீடு கிடைக்கும். முதலிலே எலான் மஸ்க் அவர் படிக்க தேர்ந்தெடுத்த துறை உங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கும் பொருளாதாரம். எலான் மஸ்க் வந்து BA பொருளாதாரம் படித்தவர். அதனால அடிப்படை பொருளாதாரம் தெரியும் அவருக்கு. மார்க் ஜக்கர்பர்க் உலகத்தோட 4வது கோடீஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவர் படிக்க நினைத்தது மனோ தத்துவம். 1 வருடம் படிச்சுட்டார், அப்புறம் படிக்க முடியல. அப்ப பணம் சம்பாதிக்க என்ன தெரியணும்? பொருளாதாரத்தை பற்றி ஒரு அறிவு வேண்டும். மக்களுடைய மனோ தத்துவம், மக்கள் என்ன எதிர்பார்க்கிறான்றது நமக்கு புரியணும். இதைதான் வெளிநாட்டினர் படிக்கின்றனர். பணம் கொட்ட துவங்குகிறது. முதல்ல பிசினஸுக்கு பேசிஸ். இந்தியாவில பொருளாதாரம் BA எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்னா மாப்பிள்ள அவனுக்கு சீட்டு கிடைக்கலையா, BA ஹிஸ்டரி சேர்ந்திருக்கிறான், BA எக்கனாமிக்ஸ் சேர்ந்திருக்கிறான், சைக்காலஜி படிக்கிறேன்னு சொல்றானியா. என்ன கஷ்டமோ தெரியல. நம்ம படிக்காதவங்க படிக்கிறதுன்ற அந்த ஊர்ல பணம் சம்பாதிக்கணும்னா இதை படிக்கலாம். இப்போதான் புரிஞ்சுக்கணும். மேலும் எலான் மஸ்க் ஜாதகத்துல அப்படி என்னங்க சிறப்பு இருக்கு? எலான் மஸ்கோடைய லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் மிதுன லக்னம், சேட்டக்கார லக்னம். புதன் வந்து எப்பவுமே ரொமான்ஸ் அப்படின்னு ஒரு துறை இருக்கிறது, காதல். இந்த காதல் என்பதும் செல்பேசி என்பதும் அனைத்தும் இந்த புதனை சார்ந்தது. எலான் மஸ்கோடைய லக்னத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள். இதற்கு பெயர் புத ஆதித்ய யோகம். அப்படி இருந்துச்சுன்னா
உங்களுக்கு யோசனை எங்க இருந்தோ டக்கு டக்கு டக்குன்னு வரும். ஆனால் அவருக்கு புதன் வக்கரம். அப்படின்னா தடங்கல்கள், வித்தியாசமா யோசிப்பது எல்லாம் அதிலே சேர்ந்து கொள்ளும். இங்க இன்னொன்னையும் கவனிக்கணும். அவருடைய ராசி என்பது நமக்கு சிம்ம ராசி. கிட்டத்தட்ட அவரோட ஜாதகத்தையும் புரட்சி தலைவி அம்மா ஜாதகத்தையும் பார்த்தா என்னடா 2 பேர் ஜாதகம் கட்காப்பி பியோஸ்ட் போல இருக்கவனு கூட ஒன்னாவே இருக்கும். பல அமைப்புகள் ஒன்னாவே இருக்கும்மா. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவி அம்மாக்கும் நண்பர்கள், இவருக்கு எலான் மஸ்குக்கும் அவருக்கு வல்லரசு நாட்டு அதிபர் நண்பர். நான் யோசிப்பேன், இந்த ஜாதக அமைப்பு இருந்தா கோடீஸ்வரங்க ஆயிடுவாங்க போல இருக்கு. அதே புரட்சி தலைவி அம்மா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒன்றிணைந்திருக்கும். 8ல செவ்வாய் ராகு சேர்க்க நம்ம உடனே செவ்வாய் ராகுனா அடைச்ச என்னமோ கஷ்டப்படுத்திருப்பான்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. செவ்வாய் ராகு என்று இருந்தால் ஒரு வேகத்தை கொடுத்துரும், வெறித்தனமான வேகத்தை கொடுத்துரும். இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையெல்லாம் என்னன்னா, இவங்களுடைய உழைப்பு அடுத்தவர்களுக்கு பயன்படும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஜாதகம். இவங்கெல்லாம் ஒரு கடினமான உழைப்பாளிகள், வெறித்தனமா வேலை செய்யறதுன்னு வாங்க இல்லையா, அதுபோல. ஆனால் இவர்களின் உழைப்பு சமுதாயத்துக்கு பயன்படும். இப்போ ஒரு யோசிக்கிறார்கள், இந்த ஐடியாலாம் பயன்படுமானா பயன்படும். ஆனால் இந்த அமைப்பு இருப்பவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்திலே இவர்கள் அருமை மக்களுக்கு புரியாமலும் போகும். இவங்களுடைய நீங்க சொல்லும்போது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பத்தி சொன்னீங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சமுதாயத்துக்கு அவங்களுடைய யோசனைகள் பயன்படும். ஆனா பணம்னு வரும்போது ஒருத்தர் பயங்கர டாப்ல இருக்காரு, ஒருத்தர் அந்த பக்கமே போகல. எங்க வித்தியாசப்படுறாங்க அவங்க? ஆமா, இப்போ நீங்க எலான் மஸ்க் எடுத்தீங்கன்னா அவர் அலுவலகத்திலே படுத்து தூங்கி அங்கேயே வாழ்ந்துருவார். பணத்தை சம்பாதிக்கிறது வேற, அதை அனுபவிப்பது என்பது வேற. இன்னைக்கு எலான் மஸ்கோட வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான ஒர்க்கஹாலிக்கு. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், ஓய்வின்றி உழைப்பவர். அவரோட யோசனைகள் எல்லாம் காலத்தை கடந்ததாக இருக்கிறது. எனினும் அவர் தனது சொந்த வாழ்க்கைக்காக அந்த பணத்தை பயன்படுத்துறது இல்லையா. ஏன்னா அவர் அப்படி தனக்கு வேண்டி அந்த பணத்தை எடுத்துட்டாருன்னா உலக பொருளாதாரமே தட்டுப்பாடு ஆயிடும். நீங்க ரொம்ப இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாது. இப்ப இவருக்கு அதிகாரம்னு ஒண்ணு இருந்தது, இவர் தனக்கு பயன்படுத்தவே இல்லை. இவர் பாட்டுக்கு எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தார், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய பதவி மிகுந்த அதிகாரம் படைத்தது. எனினும் அவரை நினைச்சா நமக்கு என்ன தோணுது, ஒரு கதை, ஒரு எளிமை, அவ்வளவுதான். அதுபோல எலான் மஸ்க் என்று சொன்னால் நீங்க அவருடைய வலைத்தளத்துல போய் ஏதாவது நீங்க எழுதினீங்கன்னா திருப்பி கீழே கமெண்ட் போடுற அளவுக்கு எளிமையான மனிதர் தான் அவரும். பெரிய ஆடம்பரம் எல்லாம் கிடையாது. ஆனால் அவருடைய பொருளாதார வலிமையினால் மக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள். இதுதான். அப்போ 8ல செவ்வாய் ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கெடுதலை மட்டும் செய்யாது, திடீர் அதிர்ஷ்டத்தை தந்துவிடும். அவருக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா அது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருச்சு. அந்த திடீர் அதிர்ஷ்டம் 6 8 இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா ஒரு பிரம்மாண்டத்தை தந்து விட்டது. ஆனா இந்த பிரம்மாண்டம் வருங்காலத்தில் எப்படி நிலைக்கும்ன்றது நம்ம இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் பிறகுதான் சொல்லணும். காரணம் என்னன்னா, ராகுவானவர் கோச்சார ராகு ஜனனகால ராகுவுடன் அடுத்த வருடம் சந்திப்பார். அதுல இருந்து அவருக்கு சில பொருளாதார தள்ளாட்டங்கள் வரலாம். யாரு ஆனாலப்பட்ட எலான் மஸ்குக்கும் வரலாம். ஆனால் வெளிநாட்டில் மட்டும் இப்படி செல்வந்தர்கள் உருவாகி விடுகிறார்கள். நம்ம தாய்நாட்டில் ஏன் உருவாகிறது இல்லை? அதாவது நான் சொல்றது செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ். நான் கூறுவது உழைத்து அல்லது யோசனையால். உழைப்பு என்பது கடினமான உழைப்பு இருக்கிறது இந்தியாவில். நான் உழைப்பு நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. சிலர் இது சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஹார்ட் ஒர்க் மட்டும் தேவை கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து இருக்கணும்லாம் சொல்லுவோம். ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கும் செய்யதான் செய்யறாங்க நிறைய பேர். அப்படி இருந்தும் இந்த ஒரு சக்சஸ் அமைய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, நமது கல்வி திட்டம் என்பது வெளிநாட்டினரை பார்த்து அமைக்கப்பட்டது. 1960 வரை உலகமெங்குமே காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. அப்பதான் ஒவ்வொரு நாடா தனியா பிரிய ஆரம்பிக்குது. அப்ப மேற்கத்திய நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய கல்வி முறையே எவ்வாறு அமைக்கிறார்கள் அப்படின்னா, நீ நல்லா படிக்கணும், படிச்சுட்டா நல்ல வேலைக்கு போவ, நல்ல வேலைக்கு போனா அந்த நிறுவனத்துக்காக உழைக்கணும் அல்லது அரசாங்கத்துக்காக உழைக்கணும், உழைத்து முடித்ததும் உனக்கு ஒரு பென்ஷன் என்று ஒன்று தருவார்கள். ஊரிலே ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீட்டை கடனுக்கு வாங்குற, அந்த வீட்டுல தங்கிக்கலாம். நீ திருப்பி 2 குழந்தைங்களை பெற்றுக்கணும், அந்த 2 குழந்தைங்களும் இதே போல நீ தயார்படுத்தணும்.
அதாவது அந்த கார்பரேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா இந்தியா வந்து கிழக்கிந்திய கம்பெனியினால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு கம்பெனி ஆட்சி செய்த ஒரு இது. ஸோ ஒரு டிகிரி படிக்கணும், இல்லை மாஸ்டர்ஸ் படிக்கணும், நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும், நல்ல ஒரு இன்கம் வேணும், சொந்த வீடு கட்டணும், திருமணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுக்கணும், அவங்கள வளர்க்கணும், அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் நமக்கு வயசாகும், அவங்க நம்மளை பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டல்ல சேரணும், நம்ம அப்படியே செத்துறணும், கடன் வாங்கி செத்துறணும். உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் காப்பீடு ஏதோ ஒரு தொகை வந்தா அவங்க நல்லது. அதுவுமே ஒரு முதிய காலத்துல வயசான காலத்துல நீ இன்சூரன்ஸ் போட முடியாது, நீ வட்டியை கட்டணும். மீண்டும் வங்கிகள் இயங்க, வங்கியில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் தர. இது அந்த கிழக்கிந்திய கம்பெனியினர் உருவாக்கிய ஒரு கல்வி திட்டம். எதுக்குன்னா அந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்கணும், கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கணும். நியாயமானது. 1960 வரை உலகம் எங்குமே இதுதான் இருந்தது. அப்ப பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திறன்களை வளர்த்து தனக்கு போட்டியாளர்களை உருவாக்க மாட்டார்கள். உடனே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் தருகிறோம், ஸ்பான்சர்ஷிப் தருகிறோம், ஏதோ ஒண்ணு தரோம், நீ வந்து ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு கல்வி நிறுவனங்கள்ல போய் படித்து நீ இன்னும் சிறந்த வேலையாளாக மாறு, முதலாளியா மாறிடாரு. இங்க நீங்க பாயிண்ட் சட்டுலா நோட்டீஸ் பண்ணணும். என்னைக்குமே நீ வேலையாளாக இருக்க பழகிக்கொள். உனக்கான உச்சகட்ட வரம்பு வாழ்விலே இவ்வளவுதான். நீ மிஞ்சி போனா 2 காண்டோ வாங்குவ, 2 பிளாட் வாங்குவ, ஏதோ ஒண்ணு வாங்குவ. ஒரு நாட்டுல அபார்ட்மெண்ட்டுக்கு பேர் மாறும், வெளிநாட்டுல காண்டோமினியம்னுவா, இங்க அபார்ட்மெண்ட்னுவா. அதுக்கு நீ கடனை கட்டுவாய். நீ ஒரு 2 காரோ 3 காரோ அதிகபட்சம் முன்னேறினால் வாங்குவாய் மீண்டும். ஆனால் நீ இந்த சுழற்சியிலிருந்து விடுபடக்கூடாது. விடுபடாததற்கு உனக்கு என்னென்னலாம் வேண்டும்? உன் திறமைகளை நான் கண்டறிகிறேன், மதிப்பெண் அடியிலேயே மதிப்பிடுகிறேன், அதுக்கு தகுந்த வழியே உனக்கு உதவுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வச்சுட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று யோசிக்கணும். மேற்கத்திய நாடுகள்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், தங்கள் குழந்தைகளுக்கு திறன் வளர்ப்பு மையங்கள் என்று அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைத்து விட்டார். ஆனா இங்க இந்தியால R&D குறைஞ்சு போச்சு. ஆமா, R&D ரொம்ப குறைஞ்சிருச்சுமா, ஆய்வுகள் குறைஞ்சிருச்சு. நம்மளுடைய முதல் 100 கல்வி நிறுவனங்கள்ல எது வந்து உலகத்தின் முதல் 100 கல்வி நிறுவனங்கள்ல வருது? கூகுள் பண்ணி பாருங்க. உலகத்தின் முதல் 100 கல்வி நிறுவனங்களில் நம் இந்திய நிறுவனம் எது வருகிறது? இங்க இருந்து போய் படிக்கிறான்றதெல்லாம் வேற, ஆனா சிஇஓவா இருக்காங்கன்றது வேற. உலகத்தின் தலை சிறந்த நிறுவனங்களில் சிஇஓவாக வேலை செய்கிறார்கள். ஃபவுண்டர்ன்ற நிலைமையில எத்தனை பேர்மா வராங்க? ரொம்ப குறைவு. இப்ப என்னன்னா, ஒரு அமைப்பு கீழ் சிக்கி விட்டார்கள். 1971 வரை உலகின் மிக வலிமையான கரன்சியான டாலர் தங்கத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு கிரைசிஸ் வருது. கிரைசிஸ் வந்த போது திடீர்னு எல்லா நாடுகளும் தங்கத்தை திருப்பி கேட்டா என்ன பண்றது? அமெரிக்கா யோசிக்க துவங்கியது. அப்போது நிக்சன் சொன்னார், இனி தங்கத்திற்கும் டாலருக்கும் சம்பந்தம் கிடையாது, இதன் மதிப்பீடு என்பது தனியானது, அதற்கு பெயர் பெட்ரோ டாலர் அப்படின்னார். நாம முதல்ல எதுக்காக வாழறோம்? பணம் சம்பாதிக்க வாழ்றோம், கரெக்டாமா? இப்ப பணம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு கல்வியை தெரிந்து கொள்கிறோம், வேலை செய்வதை தெரிந்து கொள்கிறோம், பணம்னா என்னன்னு தெரியணும். அப்ப இது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியணும்னா தெரிய தேவையில்லை, அவங்களுக்கு நிர்வாகம் மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா பணம் என்பது அவர்களுக்கு அந்த ஒரு அமைப்பு வந்து ஏதோ ஒரு அளவுக்கு கொடுத்துரும். அது வந்து பியூரோகிராசின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பணம் மாசம் மாசம் வந்துடும், அவங்க செய்வாங்க நிர்வாக சம்பந்தமான வேலைகள், அதுக்கு உண்டான சம்பளம் அப்படியே போயிடும். அவங்களுக்கு பணம் எப்படின்ற புரிதல் தேவையே கிடையாது. ஆனால் சராசரி மனிதன் ஒரு வியாபாரி. நீ உன் உழைப்பை தந்தாலும் நீ வியாபாரி தான். ஏன் எலான் மஸ்க் ஒரே ஒரு செகண்ட் தூங்கினாலும் 7 லட்சம் தராங்க, நீ 1 மணி நேரம் உழைச்சாலும் உனக்கு 200 ரூபாய் தரணும்னு நீ யோசிக்க துவங்கணும். நீ யோசிக்க துவங்குவதை செய்யாமல் இருப்பதற்கு தான் இந்த சிஸ்டமே உலகம் எங்கும் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இதற்குத்தான் வெல்த் டிஸ்பாரிட்டி என்பார்கள். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1% தான் 50% மேல சொத்துக்கள் இருக்கின்றான். அப்போ பாக்கி இருக்கிறவன் அத்தனை பேரும் மத்ததுக்கு சண்டை போட்டுக்கிறான். அதுல ஏழை பணக்காரன் இவனுங்களா கற்பனை பண்ணிக்கிறான். நீங்க கரெக்ட். அதாவது 50% சொத்து வந்துட்டு 1% ஆஃப் பீப்புள் கிட்ட இருக்கு. மீதி 50% ஆஃப் சொத்து வந்துட்டு 99% மக்கள் வந்து பிரிச்சிருக்கானுங்க. இதுல இவனுங்க ஏழை பணக்காரனுங்க இவனுங்களே கற்பனை பண்ணிட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. அப்போ என்னன்னா இதுல இருந்து மீளணும். இப்படியே போயிட்டு இருந்தா எந்த காலத்திலும் வறுமையிலிருந்து மீள முடியாது. ஏன்னா அந்த 99% நானும் ஒருத்தன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல ஏன் நாம இப்படி சிக்கி இருக்கோம்னு யோசிக்கணும். உங்களுக்கு இதுல இருந்து மீளாத வகையில வட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்,
இதுல இருந்து மீளாத வகையிலே உங்களுக்கான கல்வி திட்டங்கள். அப்ப நீ என்னத்தான் உழைச்சாலும் இந்த பணம் என்பது அமெரிக்காவின் டாலர் 1971 பிறகு இன்னி தேதிக்கு 90% தன் மதிப்பை இழந்து விட்டதாக சொல்றான். டாலரே. அப்ப நம்மளுடைய கரன்சி இன்னும் டாலரை ஒப்பிட்டாலே இதுனா நம்ம டாலரை ஒப்பிட்டே ரொம்ப சரிஞ்சிட்டோம். அப்போ நம்ம கரன்சி என்னவா இருக்கு? ஒன்றும் கிடையாது என்ற அளவிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதற்காகனா, ஒரு நாளைக்கு நீங்க வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு படிச்சுட்டு பாஸ் ஆகிற இளைஞனுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் அவன் வேற எந்த விஷயமும் செய்யாம வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துல அவன் 1,44,000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். இந்த 1,44,000 ரூபாய் 30 வருஷம் அவன் செலவே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. சேமிப்பு இங்க உங்க ஏழ்மைக்கு காரணம் கிடையாது. 5 கோடி சொச்சம் வரும். அதுக்கு வட்டி எல்லாம் போட்டு பார்த்து நீங்க வரி எல்லாம் கட்டி முடிச்சு அன்னைக்கு அந்த 5 கோடி இன்னைக்கு என்ன 2 லட்சம் ரூபாய் வச்சு வாங்க முடியுமோ அந்த சொத்தை தான் வாங்க முடியும். அப்ப அந்த 30 வருஷத்துல உன் உடல் தேய்மானமாகி இருக்கும். உன் வாழ்க்கையை நீ இழந்திருப்பாய். எதுவுமே இருக்காது. பணக்காரன் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று இருப்பார்கள். அவர்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கும். அப்போது யாரோ ஒருவர் இருப்பார், மேடையிலே உனக்கு விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருப்பார். 1 லட்சம் இளைஞர்களும், ஆஹா நம்ம உழைச்சோம், ஏன் முன்னேறல, நம்ம சரியா படிக்கலையோ. நீங்க சினிமாலேயே பாத்தீங்கன்னா பணக்காரனை வில்லனா காட்டுவான், ஏழைய இதா காட்டுவான். பணம்னாலே உனக்கு தப்புன்ற அளவுக்கு உங்கள் அறிவில் பதிய வைக்கப்பட்டு விட்டது. பணம்னா தப்பு. நீ ஒரு சினிமா பாட்டு போடுவாங்க, அதுல சோகமா ஒரு தொழிலாளி இருப்பார், அவரை கடைசியில போட்டோவை வச்சு கும்பிடுவாங்க. சினிமாக்காரன் பணக்காரர் கடைசியில அச்சோ அவன் நல்ல மனுஷன்யான்னு சொல்லுவார். ஆனா அது வரைக்கும் அவர் நல்லாதான் இருப்பார். வாழ்க்கையிலே வறுமை ஏழ்மை என்பது விலக வேண்டும் என்றால் வெளிநாட்டினர் போல நாம் சிந்திக்க பழக வேண்டும். திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்க கடைசி வரைக்கும் வேலை வாய்ப்பு என்று சொன்னால் இன்னைக்கு வரக்கூடிய செயற்கை நுண்ணறிவு என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வெகு நாட்கள் ஆகாது. இப்ப ஏஐன்றான், இதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அவ்வாறு ஆகிவிட்டால் 80% தங்கள் வேலையை இழக்க நேரிடும். அதுவும் நான் சொல்றது ஒயிட் காலர் ஜாப்ஸ் வாங்க, நல்ல ப்ரொஃபஷனல் படிப்பு படித்தவர்கள் எல்லாம், நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு ஏஐ ஒரு நொடியிலே மாற்றிவிட முடியும். அப்போ ஒரு நொடியில் மாற்றிவிட்டால் பெரும் பணக்காரர்களுக்கு கவலை கிடையாது. அவர்கள் திறன்களை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள். கல்வியை நம்பக்கூடிய சராசரியானவர்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிறாங்க, சிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். இதற்கு தீர்வு எங்கே இருக்கிறது? முதல் கல்வின்றதை விட திறன்களை வளர்த்திருக்கணும். ஆமா. இனிமே என்னன்னா ஸ்கில்ஸ், வொகேஷனல் ஸ்கில்ஸ், அதே போல உங்களுடைய அடாப்டபிலிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துக்கு ஏற்ற வகையிலே மாறிவிட வேண்டும். பணம் என்பது மதிப்பை இழக்க ஆரம்பித்து விட்டது. இனி அதை ஒரு அளவுக்கு மேல் உலகெங்குமே கட்டுப்படுத்த முடியாது. வளர்ந்த நாடுகள் அவை வளர துடிக்கின்ற அல்லது வளர்ச்சி அடைய வேண்டிய நாடுகளை அவர்களது கல்வி திட்டங்களை மட்டுமே சொல்லி ஒரு 50 வருடம் பின்னோக்கி செல்ல வைத்து விட்டார்கள். உலகெங்குமே இதுதான் நிலைமை. இப்போ திடீர்னு போய் ஒரு நாள்ல R&D பண்ண முடியாது. திடீர்னு போய் கல்வி திட்டங்களை எதுவுமே நடக்காது. இப்ப என்னன்னா, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முயற்சியினாலே ஏதேனும் திறன்கள், ஏதேனும் சைடு வருமானம் பண்றது இப்படி எல்லாம் யோசிச்சுட்டீங்கன்னா, நான் சொல்றேன் 2029 2032க்கு பிறகு கிரகநிலைகள் சாதகமாக மாற துவங்கும். இந்திய இளைஞர்களிடம் திறமை இருக்கிறது. ஆனால் இது மிக மிக முக்கியமான காலகட்டம். பெற்றோர்கள் இன்னும் ஐயா நல்ல படிப்பா, நீ நல்ல வேலைக்கு போகணும் கண்ணா அப்படின்லாம் சொல்லியே வளர்க்குறாங்களே தவிர, நான் சொல்றேன் எத்தனையோ ஒரு அரசாங்க வேலைக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போடுகிறார்கள். இன்னைக்கு சூழ்நிலை அதுதான். இன்னைக்கு இந்த பியூரோக்ரசிக்கான எக்ஸ்பென்சஸ் என்பது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த நிர்வாக செலவுகள் ஒரு காலகட்டத்திலே ஏஐ என்பது அங்கேயும் தவிர்க்க இயலாததாக ஆகிவிடும். இந்த செலவுகளை கட்டுப்படுத்தணும்னா எப்படி பண்ண முடியும்? இந்த நிர்வாகம் என்ற பெரிய செலவு. இது மேரிலாண்டுன்னு ஒரு இடம், அமெரிக்கால ஒரு ஆய்வை நடத்தினாங்க. 8000 பேர் நல்ல வருமானம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. உடனே அந்த ஊரோட மேயர் அல்லது தலைவர் கூப்பிட்டார், 8000 பேருக்கும் சற்று வரியை அதிகப்படுத்துவோம்,
இவர்கள் வியாபாரத்தை கிடுக்குப்பிடி எல்லாம் போட்டு வைப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு. உடனே கூட இருக்கிறோம் சொன்னோம், அடுத்த வருஷம் $108,000 வருமானம் பெருக போகுதுங்க அப்படின்னா. திடீர்னு பார்த்தாங்க அங்க இருக்கக்கூடிய வருமானம் ஒரேடியாக குறைந்து மைனஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு. கணக்கு -3 லட்சம்னு. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு நாட்டுல வரி சார்ந்த சட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும் பொழுது வியாபாரம் பண்ற பாதி பேர் முடிஞ்சு போயிடுவான், நொடிஞ்சு போயிடுவான் கடன் வாங்கி. பாதி பேர் ஊரோட்டு ஓடி போயிடுவான். மீதி இருக்கிறவன் ஏதோ நடத்திட்டு இருப்பான். பலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு விடும். உடனே அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது அந்த காலத்திலேயே, இது வளருகின்ற நாடுகள்ல இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டால் அங்கே நிரந்தரமாக கார்ப்பரேட் அடிமைகளாகவே மாறி விடுவார்கள், வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையின் இறுதியிலே மருத்துவமனையிலே சென்று நொந்து வெந்து சாக வேண்டியதுதான். இதுதான் சூழல். எப்படி சொல்லுவாங்க, இந்த சூழல் என்பது நமது அடுத்த தலைமுறைக்கு வரவே கூடாது. நிம்மதியா பணத்தோட காசோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணணும். வெளிநாட்டில் இருப்பதை போல செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ் உண்டாக வேண்டும். இந்த செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ் எவ்வாறு உண்டாகிறான்னா, அவன் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க இப்ப எப்படி யோசிச்சு பாருங்களேன், அமேசான் ஜெஃப் பெசோஸ் எப்படி உருவாகிறான்னா, திடீர்னு வராரு, வீட்டுக்கு பொருட்களை சப்ளை பண்ணலான்ற ஒரு சாதாரண யோசனை அதை கொண்டு வந்துட்டார். நவீனத்துவம். இன்னைக்கு செல்போன் அடிக்கிறோம், நமக்கு நடக்குது. எலான் மஸ்க் தீர்வுகளை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா இது சொல்லுவாங்க கேரட் அண்ட் ஸ்டிக் அப்படின்வாங்க. இவங்க இந்த சுழற்சியில ஓடிட்டே இருக்கணும்ன்றதுனால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குதிரைக்கு முன்னாடி கேரட்டை கட்டி வச்சிருவாங்க. அது கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆனா கடைசி காலத்துல நல்லா இருப்பேன், என் பசங்களுக்கு கல்யாணம் ஆயிரும், என் கடன்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஓடிட்டு இருப்பாங்க. பின்னாடி குச்சி, உங்களுக்கு வரி வட்டி வசூல்னு அது பக்கம் சட்ட திட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில குதிரை ஓடி 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 என்னாகும், அது ஒரு ஸ்டேஜ்ல இது வரும். அப்புறம் அந்த அடுத்த குதிரையை அது 2 குதிரையை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. சுழற்சி ஓடிக்கொண்டே இருக்கும். எனினும் இனி இந்த குதிரைகளே தேவை கிடையாது, ஏஐ என்பது வந்துவிட்டது என்பதை கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளிநாட்டிலே உணர துவங்கி விட்டார்கள். இந்த நேரத்துல நாம குதிரைங்க தான் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன் நாமளே எரியான ஒரு புதிய யோசனைகளை உருவாக்க கூடாது, நாம தீர்வுகளை கண்டுபிடிக்க கூடாதுன்னா ஆரம்பிச்சார். 10 இளைஞர்கள் இல்ல, 100 இளைஞர்கள் இல்ல, 10,000 இளைஞர்கள் உலக கோடீஸ்வரன் லிஸ்ட்ல எல்லாம் இந்தியர்களாவே இருப்போம். கட்டாயம் சத்தியமா இருப்போங்க. 2032க்கு மேல பாருங்க, மிக வலிமையான தேசமாக மாறுவோம். ஆனால் அதற்காக உங்கள் கல்வித்திறனையோ அல்லது அந்த பட்டமளிப்பு தொழிற்சாலைகள் கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழ்களையோ மட்டும் நம்பி இருந்தால் வாழ்க்கை ஓடாது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் அதுக்கு சாதகமா இருக்கணும். குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதெல்லாம் படிங்கன்னு சொல்லுங்க, அது புதுசா ஏதான திறனை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் சேர்த்து வைக்கும் கட்டிடங்களோ நிலங்களோ அல்லது நீங்கள் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி இந்த கோச்சிங் இதெல்லாம் சேர்றதோ அதுக்கு வருமானத்தை ஏற்படுத்தாது. கல்வி அமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு அவர்கள் விருப்பப்படி திறன்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம். அல்லது ஒரு தலைமுறையே பின்தங்கிவிடும் ஆபத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம். பணம் என்பது வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாதது. பணம் என்பது காகித நோட்டு அல்ல, உங்களுக்கு வாங்கும் திறன், சக்தி. ஓகே, ஆக்சுவலா நம்ம ஜாதக ரீதியான்ற மாதிரி ஆரம்பிச்சு ரொம்ப பிராக்டிக்கலா வாழ்க்கை எப்படி அணுகுனா நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போலான்றத சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சகோதரி.